ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்டான லேயராக வரக்கூடிய ஒரு பரோட்டா ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரோட்டாவில் நான் முட்டை எதுவும் சேர்க்கலை, ஒரு சீக்ரெட் பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி லேயராக வந்திருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அந்த 2 கப் மைதா மாவுக்கு நமக்கு 6 பரோட்டா வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதாவது ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம். ரீஃபண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். மாவில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சீக்ரெட் பொருள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பால் தான் சேர்க்க போகிறோம். இப்போ 2 கப் மைதா மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு நல்லா எல்லா மாவும் நல்லா அந்த பாலில் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி பதத்துக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பிசையணும் அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பால் நம்ம ஊற்றி இருக்கனால அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 ஹவர் இல்லாட்டி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயை நல்லா அந்த மாவில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காட்டன் துணி ஏதாவது எடுத்து இதை நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை இதுக்கு மேலே மூடி வைங்க. மூட வச்சிங்கன்னா அந்த மாவு நம்மளுக்கு சீக்கிரம் காயாது. இப்போ 1 ஹவர் காயிடுச்சு. 1 ஹவர் இல்லாட்டி 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. நான் 30 நிமிஷம் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நம்ம அந்த துணியை எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா அமுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போது இதிலேருந்து நம்ம பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்மளுக்கு டச் பண்ணாவே நல்லா தெரியும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா பாருங்கள், எனக்கு 6 உருண்டை வந்திருக்கு இதிலேருந்து. இப்போ இதை விரிச்சிடலாம். உங்கள் வீட்டில் பெரிய பிளேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது கீழே கல்லை தேய்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டை வச்சு கூட நம்ம பிளேட்டை கமுத்து போட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கூட தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி கல்லில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மாவெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இது நம்மளுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த அளவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியணும். அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சுட்டு இப்போ எனக்கு லேயராக வரணும். பார்த்தீங்களா, நம்மளால் தூக்கிலாம் நம்மளால் அடிச்சுலாம் நம்மளால் செய்ய முடியாது. அதனால ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப லேயராக கிடைக்கும். நம்மளுக்கு கடையில் எப்படி வாங்குவோம் அந்த மாதிரியே நமக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக லேடிஸ்லாம் செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டாவே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. இந்த லைட்டாக வந்து மேலே வந்து அப்பப்போ வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து விட்டுறலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிறைய லேயர்ஸ் இருக்குது இதில். இப்போது இந்த மாவை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக வந்து இழுத்து விடணும். நல்ல நீளமாக வந்து லைட்டாக அப்படி இழுத்து விடுங்க. லைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் மாவை வந்து லைட்டாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக அதை இந்த மாதிரி நடுவில் வச்சு அமுத்தி விட்டுட்டிங்கன்னா நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் இப்போ நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது கீழே வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அதாவது கட் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கையிலே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு லேயர் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் சப்பாத்தி இந்த ரோலர் வச்சு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லேயர் வந்து கிடைக்காம போயிடும். அதனால் நம்ம வச்சுருக்கிற எல்லா அந்த உருண்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேன் இல்லாட்டி நீங்கள் தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பரோட்டா தேய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மளே நம்ம கைப்பக்குவத்தில் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கூட நம்மளுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடித்து அந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சி அடித்து அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சுருப்பாங்க. நிறைய ஆயில் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. முட்டை சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலாம். ஆயில் கூட கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். பால் தான் இதில் அது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாகவும் லேயராகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கடைசியாக எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சாஃப்டான லேயரான இப்போ பரோட்டா நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.